ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை காலையில் ஆதித்யா ஸ்கூலில் இருந்தப்பறம் காலையிலே வந்து கோயிலுக்கு போயாச்சு. வந்து தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து பார்த்துருந்தேன். கேரட், உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்தாச்சு. சாப்பிட்டா சப்பாத்தி ரெடி, சூடாக ஒரு பக்கம் வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுக்கும் காம்போ சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு தேவையான பூ எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டோம். நைட் டின்னருக்கு வந்து இட்லிக்கு சைடிஷாக கார சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். 15 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்த மணிக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 5 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக வந்து கார சட்னி ரெடி ஆகிடும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மார்னிங் வச்சிருந்த குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.